வானத்திலிருந்தும் தெரியும் ராட்சச மீன்முள். 1350 ஹெக்டேர் பரப்பளவில் தழை தோங்கும் 12 லட்சத்துக்கும் அதிகமான அதிசயங்களா? தமிழகத்தை பசுமையாக்க அரசு போட்ட மாஸ்டர் பிளான் தற்போதைய நிலை என்ன? கடலும் மாறும் சங்கமிக்கும் இடத்துல இப்படி ஒரு பிரம்மாண்டத்தை மனிதர்களால உருவாக்க முடியுமா? கடலோரத்துல சுனாமி மாதிரியான இயற்கை பேரழிவுல இருந்து மக்களை காப்பாற்றக்கூடிய இயற்கை அரணா, மீன்கள் இனப்பெருக்கத்துக்கு உதவக்கூடிய ஒரு பொக்கிஷமா, பல நினைச்சு பார்க்க முடியாத நன்மைகளை கொடுக்கக்கூடிய இடம் தான் இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். கடலூருக்கு பக்கத்துல பிச்சாவரம், தஞ்சாவூருக்கு பக்கத்துல முத்துப்பேட்டை, இந்த பகுதிகளில் மிகப்பெரிய சதுப்பு நில காடு இருக்கு. வேரமைப்பே வித்தியாசமா இருக்கக்கூடிய மரங்கள் பார்க்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த காடுகள் அழிந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக மட்டும் இல்லாம புதுசா அந்த காடுகளை நம்மளே உருவாக்கணும் அப்படின்ற முனைப்போட 3 வருடத்துக்கு முன்னாடி தமிழகத்துல ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டது. திருவாரூருக்கு பக்கத்துல முத்துப்பேட்டையில இந்த காடுகளை உருவாக்க திட்டமிட்டாங்க. கிரீன் டிஎன் மிஷனுக்கு கீழே 1350 ஹெக்டேர் பரப்பளவுல 12 லட்சத்துக்கும் மேற்பட்ட சதுப்பு நில முளைகள் நடப்பட்டுச்சு. 3 வருடங்கள்ல அது எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு அப்படின்றதுதான் சுப்ரியா சாஹூ IAS அவர்கள் அவங்களுடைய சமூக வலைதள பக்கத்துல போஸ்ட் பண்ணிருக்காங்க. நீளமான கால்வாய், அதுல இருந்து சின்ன சின்னதா பிரிஞ்சு போற கால்வாய்களை பார்க்கும்போது அப்படியே மீன்முள் மாதிரியே இருக்கு. சதுப்பு நில உயிர்கள் வாழ்றதுக்கு தேவையான உப்பு நீர், ஊட்டச்சத்து, இது எல்லாத்தையுமே இயற்கையா கொண்டு சேர்க்கும் அப்படின்னு சொல்றாங்க. திருவாரூர் DFO ஸ்ரீகாந்த் அவர்களுடைய தலைமையில இப்படி ஒரு விஷயம் உருவாக்குறத பார்க்கறதுக்கே எவ்வளவு ஆச்சரியமா இருக்குல்ல. அலையாத்தி காடுகள் பத்தியும் இந்த இனிஷியேட்டிவ் பத்தியும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் வீடியோஸ்க்கு பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.